பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பெற்றோர் மட்டுமே பிடிஐ அப்படின்னு சொல்லப்படுற பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளாக இருக்க தகுதியானவங்க அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியா உத்தரவு போட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஷெரீப் அப்துல்லா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் செய்திருந்தாரு. அதுல பள்ளியில வகுப்பறைகள்ல பழுதடைந்த நிலையில பெற்றோர் மற்றும் ஆசிரியர் கழக கூட்டத்தோட அறக்கட்டளை அகற்றிய தன் மீது முன்னறிவிப்பே இல்லாம அகற்றியதா போலீசார் வழக்கு பதிவு செய்ததாகவும் அரசியல் உள்நோக்கத்தில் அளித்த புகாரின்படி இந்த வழக்கு பதியப்பட்டதுன்னு குறிப்பிடப்பட்டது. புதுக்கோட்டை நீதிமன்றத்துல நிலுவையில உள்ள இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிபதி தங்கள் குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்து வெளியேறிய பிறகும் கூட சில பேர் தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கழக பதவியில நீடிக்கிறதா குற்றம் சாட்டினாரு. தன்னுடைய குழந்தை அப்பள்ளியில படிப்பை முடித்த பிறகும் மனுதாரர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரா தொடர்றாங்க அப்படின்னும் இது அதோட அடிப்படை கொள்கைக்கு முரணானதுன்னு நீதிபதி கடிந்துரைத்தாரு. இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி தற்போது பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களுடைய பெற்றோர் மட்டுமே பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளாக இருக்க தகுதியானவங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு.